ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக். முன்னைய வீடியோவில் டேட்டா சயின்ஸ்னா என்ன, டேட்டா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே. ஸோ ஒரு சின்ன யூஸ் கேஸ் வச்சு நான் உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ ஒன்று காட்ட போகிறேன். எப்படி வந்து ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும், லைக் எப்படி வந்து நம்ம அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனி பிஸ்னஸ் ப்ராப்ளம் நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்கன்னா, எந்த டொமைனாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நீங்க எப்படி டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட் ஆர் எப்படி வந்து மெஷின் லேர்னிங்கோ இல்ல ஏஐ வச்சு நீங்க அங்க வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் அ பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ இங்க நமக்கு ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க. ஓகே. ஆ Amazon வந்து உங்கள எல்லாருக்கும் தெரியும். நெறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் அ இ-காமர்ஸ் கம்பெனி ரைட்? ஸோ நெறைய ஆ பேர் வந்து Amazonல ஆர்டர் பண்றாங்க திங்ஸ் ரைட்? எல்லா மாதிரி திங்ஸும் நம்ம ஆர்டர் பண்ணலாம் ரைட்? பட் எதுக்காக வந்து ஆன்லைன் ப்ரிஃபர் பண்றாங்க? Amazonன்னு இல்ல. நீங்க எந்த இ-காமர்ஸ் எடுத்துட்டாலும் சரி, லைக் Flipkartஓ இல்ல Myntra நீங்க எது எடுத்துட்டாலும், ஏன் வந்து ஆ ஜென்ரலா பீப்பிள் வந்து ஏன் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க? இல்ல எதனால பண்றாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ரீசன்ஸ். அ கன்வீனியன்ஸ். ஸோ நான் வந்து கடைக்கு போக தேவையில்ல. ரைட்? அ எல்லா திங்ஸும் டோர் ஸ்டெப்லயே டெலிவர் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. டைம் சேவிங். பிளஸ் நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நான் கம்பேர் பண்ணலாம். ரைட்? ஆ எல்லா காம்படிட்டர்ஸோட டீட்டெயில்ஸும் எனக்கு அங்க இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி? அதுக்கு கஸ்டமர் ரிவ்யூ என்ன? இதுக்கு முன்னாடி வாங்குனவங்கலாம் என்ன ரேட்டிங் குடுத்துருக்காங்க? ஸோ இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு ஆன்லைன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோர்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஈவன் ஆஃபர்ஸோ, இல்ல டிஸ்கவுண்ட்ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பேரேட்டிவ்லி உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் சீப்பராவே கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி அ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ரிட்டர்ன் பாலிசி. இப்ப ஸ்டோர்ல நீங்க வாங்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் பாலிசிலாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆன்லைன்ல வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் திங்ஸ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. ரிட்டர்னோ இல்ல ரீஃபண்ட் ஆப்ஷனோ இருக்கு இல்லையா? அதுவே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மக்கள் வந்து அ Amazonலயோ இல்ல அதர் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வாங்குறதுக்கு ரீசன் இல்லையா? பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெறைய பேரு இந்த பாலிசிய வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. மீன்ஸ் ஆ வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இல்லையா? இது வந்து நீங்க எவ்ளோ பேரு இத வந்து நீங்க பார்த்துருக்கீங்க, இல்ல எவ்ளோ பேர் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. பட் இருக்காங்க. அந்த மாரி பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா? ஆம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது, ஓகே ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கு அந்த ப்ராடக்ட். பட் நீங்க யூஸும் பண்ணிட்டீங்க. பட் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யூசுவலா 7 டேஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன், 5 டேஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் அந்த மாரிலாம் உங்களுக்கு டைமும் இருக்கும் இல்லையா? ஸோ மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் ரைட்? அது Amazonக்கு ஆக்சுவலா இட்ஸ் அ லாஸ் இல்லையா? இப்ப ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்றதுக்கு Amazon வந்து பார்த்தீங்கன்னா, Amazon வந்து எல்லாம் அவங்களோட ஓன் பிராண்ட் கிடையாது இல்லையா? நெறைய வெண்டர்ஸ் வந்து Amazon மூலியமா செல் பண்றாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க அப்டின்னா, இப்ப அந்த ப்ராடக்ட் வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, அது வேற வெண்டர்ஸோட ப்ராடக்ட்டா இருக்குது அப்டின்னா, வெண்டர் கிட்டேருந்து அது வேர்ஹவுஸ்க்கு போகும். இல்லையா? Amazon வேர்ஹவுஸ். ரைட்? இங்க தான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் இங்கேருந்து டெலிவரி சென்டர்ஸ்க்கு போகும். ஒரு கண்ட்ரில எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஃபியூ டெலிவரி சென்டர்ஸ் இருக்கும். இல்லையா? இந்த டெலிவரி சென்டர்ஸ்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணுவாங்க. இல்லையா? இதுதான் வந்து ஜென்ரலா நடக்கிறது. ரைட்? இப்ப ஒரு ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ணீங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க அப்டின்னா, இது எங்கேருந்துலாம் வருது? லைக் வெண்டர்லேருந்து ஃபர்ஸ்ட்டு வேர்ஹவுஸ்க்கு போகும். வேர்ஹவுஸ்லேருந்து டெலிவரி சென்டர்ஸ்க்கு, டெலிவரி சென்டர்ஸ்லேருந்து அப்புறம் கஸ்டமருக்கு அத டெலிவர் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா, எவ்ளோ டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது லாஜிஸ்டிக் காஸ்ட் இருக்கும். அப்புறம் பேக்கேஜிங் காஸ்ட் இருக்கும். இல்லையா? அப்புறம் ரிசோர்ஸஸ் தேவைப்படும். இதெல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா மேன் பவர் வேணும். ரைட்? ஸோ ஒரு ப்ராடக்ட்ட டெலிவர் பண்றதுக்கு எவ்ளோ பேரு வேலை செய்றாங்க? என்னென்ன வேலை செய்றாங்க? லைக் எவ்ளோ வேலை வந்து இங்க இன்வால்வ் ஆயிருக்கு?
இதுக்கு எவ்ளோ காஸ்ட் ஆகும் இல்லையா? அப்போ ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணும்போது, இப்போ அத யூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல அத வந்து ஐ மீன் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னா ஓகே. பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது, இது கம்ப்ளீட் லாஸ் ஃபார் அமேசான் ஆஸ் வெல் அஸ் ஃபார் வெண்டர். ரைட்? அதுவும் இப்போ ஒரு அ வேலிட் ரீசன்க்காக அத ரிட்டர்ன் பண்றாங்கன்னா ஓகே. லைக் இந்த ப்ராடக்ட் வந்து நிஜமாவே நல்லா இல்ல, குவாலிட்டி நல்லா இல்ல, இல்ல பேக்கேஜ் நல்லா இல்ல அப்டின்ற ரீசன்ஸ்க்காக நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபைன். பட் இப்ப ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு. நீங்க தெரியாம ஆர்டர் பண்ணிட்டீங்க. இல்ல யூஸ் பண்ணிட்டு அத ரிட்டர்ன் பண்றீங்க அப்டின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி லாஸ் ஃபார் அமேசான் அண்ட் வெண்டர். ரைட்? பட் ஸ்டில் அத வாங்கிப்பாங்க. ஏன்னா, தே ஹேவ் ரிட்டர்ன் பாலிசி இஸ்ன்ட் இட்? அண்ட் வி சே தீஸ் கஸ்டமர்ஸ் ஆஸ் எக்ஸ்ப்ளாய்டர்ஸ். ரைட்? இவங்கலாம் ரியல் எக்ஸ்ப்ளாய்டர்ஸ். ஸோ, இப்ப அமேசானுக்கு இது ஒரு ப்ராப்ளம். ரைட்? இட்ஸ் அ பிசினஸ் ப்ராப்ளம். இப்ப இந்த மாரி எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் ரிட்டர்ன் பண்றத எப்படிலாம் வந்து நீங்க அவாய்ட் ஐ மீன் எப்படி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? இப்ப அத கஸ்டமர வந்து எக்ஸாக்ட்டா அந்த கஸ்டமர கண்டுபிடிச்சு நம்ம அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதெல்லாம் வந்து நடக்காத காரியம் இல்லையா? ஹியூஜ் டேட்டா இருக்கும் Amazonல. ஒரு நாளைக்கு எவ்ளோ பேர் எவ்ளோ கண்ட்ரி லிஸ்ட்ன்னு ஆர்டர் பண்றாங்கன்னு நமக்கு ஒரு ரஃப்பா ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஹியூஜ் டேட்டா இருக்கும்போது, நீங்க எப்படி வந்து சில கஸ்டமர் வந்து இப்ப ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதோ, இல்ல எந்த மாரி கஸ்டமர்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோ மேனுவலா நம்மளால பண்ண முடியாது. ரைட்? ஸோ, இதுக்கு இப்ப இந்த மாரி ஒரு பிசினஸ் ப்ராப்ளம்க்கு லைக் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் குறைக்கணும். ஆ அப்படின்னு Amazon சொல்றாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் என்ன பண்ணலான்னா, நெறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம சில பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் அதே நான் சொன்ன மாதிரி லைக் ஹியூஜ் டேட்டா இருக்கும்போது, நம்மளால மேனுவலா பண்றதெல்லாம் வந்து அ அவ்ளோ சாத்தியம் கிடையாது. பிளஸ் இப்ப நீங்க சில டெக்னிக்ஸ் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் அக்யூரசிலாம் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் மெஷின் லேர்னிங் இப்ப இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்க்கு மெஷின் லேர்னிங் யூஸ் பண்றோம் அப்டின்னா, எப்படி வந்து நம்ம இங்க ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்டின்றது தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டப் போறேன். ஆ பிஃபோர் அ யூ நோ பைத்தனுக்கு போகறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பைத்தன்ல காட்டப் போறேன். பட் அது முன்னாடி என்ன நம்ம வந்து இங்க மெஷின் லேர்னிங் வச்சு பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் வருது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அத எப்படி மெஷின் லேர்னிங்க்கு ரிலேட் பண்ணுவீங்க? அந்த ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். ஸோ எப்படி வந்து நம்ம இங்க மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி என்ன சொல்யூஷன் நம்ம இங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Amazon கிட்ட கஸ்டமர் டேட்டா இருக்கும். இல்லையா? ஸோ இந்த கஸ்டமர் டேட்டா வச்சு எப்படி நான் வந்து இங்க ஒரு சொல்யூஷன கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நம்ம எல்லாமே டேட்டா வச்சு தான் பண்ண போறோம் இல்லையா? ஸோ கஸ்டமர் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு கஸ்டமரோட ஏஜ், ஜெண்டர், என்ன ப்ராடக்ட் வாங்குனாங்க, என்னைக்கு வாங்குனாங்க, ஆ ரிட்டர்ன் பண்ணாங்களா இல்லையா? எந்த லொகேஷன்லேருந்து ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி எல்லா டேட்டாவும் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. Amazon கிட்டேருந்து இந்த டேட்டா நீங்க வாங்குறீங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இல்ல ஒரு ஆர்டருக்குமே உங்களுக்கு இங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்லாம் வந்து ரிட்டர்ன் ஆச்சா இல்லையா? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்? இப்ப இந்த டேட்டாவ நீங்க என்ன பண்ணலாம்? மெஷின் லேர்னிங் மாடலுக்கு இந்த டேட்டாவ குடுத்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ, இந்த மெஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணும்னா, இந்த டேட்டாவ கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி, எந்த மாரி ஆர்டர்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகுது, எதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகல, ரைட்? இந்த இன்ஃபர்மேஷனும் நீங்க குடுக்க போறீங்க. ஓகே. இதுதான் வந்து நான் சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லுவேன். சூப்பர்வைஸ்ட்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சூப்பர்வைஸ்ட்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா குடுக்கறது. ஓகே. ஸோ, ஒரு டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் தான் வந்து சூப்பர்வைஸ்ட் டெக்னிக். ஸோ, இப்ப இந்த சூப்பர்வைஸ்ட் டெக்னிக்ல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம குடுக்குற டேட்டா வந்து லேபிள்டு டேட்டாவா இருக்கும். அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா இருக்கும். ஸோ, நம்ம என்ன இங்க ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்டின்னா, வெதர் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்றாங்க அப்டின்னா, அந்த ஆர்டர் வந்து ரிட்டர்ன் ஆகுமா? ஆகாதா? அப்டின்றது தான் வந்து இந்த மெஷின் லேர்னிங் மாடல் நமக்கு சொல்லணும். ஓகே. பட் அதுக்கு நம்ம குடுக்குற டேட்டா வந்து ஏற்கனவே இருக்கிற ஏற்கனவே வாங்குன கஸ்டமர்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அந்த டேட்டாவ நம்ம குடுத்தோம்னா, இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து இத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி, இதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் கண்டுபிடிக்கும். என்ன மாரி கஸ்டமர் லைக் எந்த ஏஜ் குரூப் கஸ்டமர், என்ன ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகுது. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அந்த டேட்டாவ வச்சு அனலைஸ் பண்ணி, அது வந்து பேட்டர்ன்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இதுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க என்ன டேட்டா குடுத்தாலும், அதாவது இன்புட் டேட்டா குடுத்தாலும், இந்த மாடலால
ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து கஸ்டமர் ஏஜ் குடுக்குறேன், ஜெண்டர் குடுக்குறேன், இதெல்லாம் குடுத்து, இந்த கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுவானா, பண்ண மாட்டானா? அப்படின்னு நான் கேட்கும்போது, கண்டிப்பா இந்த மாடலால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ, இந்த மாதிரி நீங்க வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஒரு மெஷின் லேர்னிங் மாடல வச்சு இந்த ப்ரெடிக்ஷன உங்களால பண்ண முடியுது அப்படின்னா, இத நீங்க Amazon கிட்ட குடுக்கலாம். ஸோ Amazon என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த அல்காரிதம் வந்து இந்த கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த கஸ்டமருக்கு இவங்க வந்து ரிட்டர்ன் பாலிசிய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இல்லையா? அந்த ப்ராடக்ட் வந்து ஆ நிஜமாலுமே இதா இருக்கு, இல்ல குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னா மட்டும் தான் அந்த கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஒரு கஸ்டமருக்கு ஏத்த மாரி பர்சனலைஸ் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இத தான் வந்து நம்ப மெஷின் லேர்னிங்க வச்சு பண்ணலாம். ஓகே. இந்த மாரி ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட்க்கு. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் குடுத்தாலும், அது எந்த டொமைனா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு எப்படி நீங்க அத வந்து மெஷின் லேர்னிங்க்கு மேப் பண்ண போறீங்க? இந்த அல்காரிதம்ஸ வச்சு நம்ம இங்க என்ன சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த சொல்யூஷன் கிளையன்ட்க்கு வந்து எப்படி யூஸ் ஆகும்? அப்படின்ற ஒரு லாஜிக்கல் திங்கிங் வந்து கண்டிப்பா அவசியம். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்க்கு. ஓகே. நான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த டெமோவ பைத்தன்ல காட்டுறேன். ஸோ நான் வந்து இதுக்கு ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ண போறேன். ஜூபிட்டர் நோட்புக்ன்றது ஒரு ஐடிஇ. ஆல்ரைட். ஸோ இத நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து நம்ம இங்க அ ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு காட்டப் போறேன். ஸோ, இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் வந்து பைத்தன். இதுதான் வந்து ஜூபிட்டர் நோட்புக். ஆல்ரைட். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு டேட்டாவ லோட் பண்றேன். என்கிட்ட வந்து சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. நான் ஐ மீன் கிளையன்ட்டோட டேட்டா என்கிட்ட இருக்கு. ஓகே. இந்த டேட்டாவ பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆம் உங்களுக்கு நான் அந்த டேட்டாவ எடுத்து காட்டுறேன். ஸோ, அதுல என்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட ஏஜ், ஆம் ஜெண்டர், லொகேஷன் இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே. நான் உங்களுக்கு இத காட்டுறேன். ஸோ, இப்ப இந்த டேட்டால பார்த்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு. அட்ரிபியூட்ஸ்ன்றது இங்க குடுத்திருக்கிற காலம் நேம்ஸ், ஃபீச்சர் நேம்ஸ். ஓகே. ஆர்டர் டேட்டா. என்னைக்கு ஆர்டர் பண்ணாங்க? என்னைக்கு ஆ என்னைக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஷிப் ஷிப் டேட் என்னைக்கு ஷிப் ஆச்சு? ஸோ ஷிப்மென்ட் மோட், அப்புறம் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஏஜ், ஜெண்டர், செக்மென்ட், கண்ட்ரி. ஸோ எந்த சிட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. பிளஸ் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ப்ராடக்ட் ஐடி, கேட்டகரி, எந்த கேட்டகரி அந்த ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரி இட் பிலாங்ஸ், அப்புறம் சப் கேட்டகரி, அ என்ன ப்ராடக்ட், ஸோ ஆக்சுவல் ப்ராடக்ட் நேம் இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் இது கூட வெதர் அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா, பண்ணலையா? அந்த இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கு. ஓகே. இதுதான் நம்ம மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஆல்ரைட். ஸோ நான் சொன்ன மாரி, சின்ஸ் நம்ம இங்க அவுட்புட் டேட்டாவும் இருக்கிறதுனால, இத வந்து சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆல்ரைட். ஏன்னா இங்க மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ரைட். ஒரு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்ட ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ப்ரெடிக்ஷன் தான் இங்க பண்ண போறோம். ஸோ இது வந்து சூப்பர்வைஸ்ட் டெக்னிக். ஸோ நான் இங்க வச்சிருக்கிற லேபிளும் வந்து லேபிள்டு டேட்டா. ஆல்ரைட். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் ஜஸ்ட் ஒரு ஆ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இப்போ வந்து நான் இங்க பைத்தன்ல பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, நான் இப்ப காமிச்ச டேட்டாவ இங்க லோட் பண்றேன். ஓகே. இந்த என்விரான்மென்ட்ல. ஸோ இத பண்றதுக்கு நான் வந்து பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரிய வந்து யூஸ் பண்றேன். ஓகே. பைத்தன் வந்து வெரி, வெரி ஃபேமஸ் பிக்காஸ் ஆஃப் மெனி லைப்ரரீஸ். ஏன் வந்து வைடா இத யூஸ் பண்றாங்க? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் இவங்கலாம் வந்து எக்ஸ்டென்சிவ்லா பைத்தன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா, இங்க நெறைய பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆ பேசிக்லேருந்து லைக் ஸ்க்ராட்ச் லெவல் கோடிங்லாம் இங்க தேவையில்ல. நெறைய பேக்கேஜஸ் இருக்கிறதுனால, யூ கேன் ஈசிலி ரைட் கோடிங். உங்களுக்கு நெறைய ஃபங்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஃபங்ஷன கால் பண்ணா போதும். லைப்ரரீஸ இம்போர்ட் பண்ணா போதும். ஸோ இங்க வந்து நான் பாண்டாஸ்ன்ற லைப்ரரிய யூஸ் பண்றேன். ஆல்ரைட். இத யூஸ் பண்ணி நான் வந்து டேட்டாவ இங்க லோட் பண்றேன். ஓகே. நான் அந்த டேட்டாவ காட்டுறேன். இப்ப லோட் பண்ணிட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் அங்க என்ன டேட்டா உங்களுக்கு காமிச்சனோ, சிஎஸ்வி ஃபைல் காமிச்சனோ, அதெல்லாம் இங்க நீங்க பார்க்கலாம். ரோ ஐடி, ஆர்டர் டேட், ஷிப் டேட். ஸோ அங்க இருக்கிற டேட்டாவ தான் நான் இங்க லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த டேட்டாவ எடுத்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடலுக்கு இந்த டேட்டாவ குடுத்து ட்ரெயின் பண்ணி, நான் வந்து அந்த மாடல வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஆல்ரைட். சிம்பிள். பட்
இதுல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே எனக்கு தேவையா அப்டின்னா, நெறைய ஃபீச்சர் வந்து இதுல நமக்கு தேவையே படாது. ஓகே. கஸ்டமர் ஐடி எதுக்கு? ரோ ஐடி எதுக்கு? ஆர்டர் ஐடி எதுக்கு? இந்த மாரி ஐடி, நேமு இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுவானா, பண்ண மாட்டானா அப்டின்றத நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டொமைன் நாலேட்ஜ் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீச்சர் வந்து தேவைப்படுமா, படாதா அப்டின்ற ஒரு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஓகே. அதுக்கு தான் வந்து எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டா, ஃபர்ஸ்ட்டு அந்த பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதாவது அந்த டொமைன் நாலேட்ஜ் இருக்கணும். இல்லையா? அப்படின்னு சொல்லுது. இப்ப இங்க குடுத்துருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு தெரியும். இல்லையா? கஸ்டமர் நேம்னா என்னன்னு தெரியும். நேம் ஆஃப் த கஸ்டமர். ஏஜ்னா எத குறிக்குது? ஜெண்டர்னா எத குறிக்குது? ரீஜியன்னா என்ன சொல்லுது? அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது, இதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு தெரியும். இல்லையா? இதான் நம்ம டொமைன் நாலேட்ஜ்ன்னு சொல்றோம். ஸோ, இங்க இருக்கிற எல்லா ஃபீச்சருமேலாம் எனக்கு தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தேவைப்படாது. பட் இத நீங்க ஃபீச்சர் செலக்ட் பண்றதுக்கு ஃபீச்சர் செலக்ஷன் டெக்னிக்ஸ் நெறைய இருக்கு. ஓகே. ஸோ, இங்க வந்து நம்ப அ எல்லா ஃபீச்சர்ஸையும் எடுக்க போறது கிடையாது. நான் வந்து 4 ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எடுக்க போறேன். கஸ்டமர் ஏஜ், ஜெண்டர், சிட்டி அண்ட் சப் கேட்டகரி. இந்த அ இந்த 4 ஃபீச்சர்ஸ மட்டும் நான் வந்து இன்புட் ஃபீச்சர்ஸா எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த 4 ஃபீச்சர்ஸ மட்டும் நான் இன்புட் ஃபீச்சர்ஸா எடுத்துக்கிறேன். ஸோ இதனாலயும் பேஸ் பண்ணி, அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு நான் சொல்லப் போறேன். ஓகே. ஸோ அதுக்கு நான் எடுத்துட்ட எல்லா இன்புட் ஃபீச்சர்ஸையும் எக்ஸா எடுத்துக்கிறேன். அண்ட் டார்கெட் வேரியபிள் அதாவது எந்த ஃபீச்சர எந்த வேரியபிள் மாடல் பிரெடிக்ட் பண்ணுமோ, அத தான் நான் டார்கெட் வேரியபிள்னு சொல்லுவேன். ஆர் அவுட்புட் ஆர் டிபெண்டன்ட் ஃபீச்சர்ன்னு சொல்வேன். இத வந்து நீங்க டிபெண்டன்ட் ஃபீச்சர்ன்னும் சொல்லலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இங்க வந்து இந்த டேட்டாவ எடுத்து, இந்த 4 ஃபீச்சர் மட்டும் தான் நான் குடுக்கப் போறேன். ஓகே. கஸ்டமரோட ஏஜ், ஜெண்டர், சிட்டி அண்ட் சப் கேட்டகரி. இந்த 4 இன்ஃபர்மேஷன வச்சு நம்ம மாடல் வந்து ஆ ஆ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கா, ஆகலையா அப்டின்றத அது லேர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 4 ஃபீச்சர பேஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்லாம் ரிட்டர்ன் ஆயிருக்கு, எதெல்லாம் ரிட்டர்ன் ஆகல அப்டின்னு ஃபர்ஸ்ட்டு என் மாடல் வந்து லேர்ன் பண்ணும். ஸோ நான் இங்க இருக்கிற எல்லா இன்புட் ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகே. இது ஒரு ஸ்டாண்டர்ட் திங். ஓகே. இந்த மெஷின் லேர்னிங்ல நம்ம எப்பவுமே இன்புட் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ன்னும், நம்ம பிரெடிக்ட் பண்ண வேண்டிய வேரியபிள வந்து ஒய்ன்னும் எடுத்துப்போம். ஓகே. ஸோ அத நான் எடுத்துட்டேன். பிளஸ் எப்பவுமே வந்து சில கிளீனிங் வந்து தேவைப்படும். ஓகே. இந்த டேட்டால பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்து கேட்டகரிக்கல் டேட்டாவா இருக்கு. கேட்டகரிக்கல்னா என்ன? மேட் ஆஃப் வேர்ட்ஸ். ஏஜ் வந்து ஆப்வியஸ்லி நியூமெரிக்கல் டேட்டா தான் இருக்கும். பட் ஜெண்டர் வந்து கேட்டகரிக்கல் டேட்டா. சிட்டி பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டா. சப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டா. ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸும் கேட்டகரிக்கல் டேட்டா. ஸோ மெஷின்ஸ்க்கு எப்பவுமே நியூமெரிக்கல் டேட்டாவ தான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். கேட்டகரிக்கல் டேட்டானா அத நீங்க கன்வெர்ட் பண்ணணும் நம்பர்ஸா. அதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. நான் இங்க வந்து லேபிள் என்கோடர் அப்படின்னு ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணி, இருக்கிற எல்லா கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸையும் நியூமெரிக்கல் ஃபீச்சர்ஸா கன்வெர்ட் பண்றேன். இப்ப நீங்க டேட்டாவ பார்த்தீங்கன்னா, ஏஜ், ஜெண்டர், சிட்டி, சப் கேட்டகரி இது எல்லாமே நியூமெரிக்கல் டேட்டாவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் நம்ம மெஷின் லேர்னிங்க்கு அ போகும்போது நீங்க இது எல்லாமே படிப்பீங்க. ஓகே. இங்க வந்து நான் ஜஸ்ட் ஒரு டெமோ தான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, அ தெரியல அப்டின்னா நோ ப்ராப்ளம். ஓகே. இதெல்லாம் தான் நம்ம ஃபியூச்சர்ல லேர்ன் பண்ண போறோம். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து டேட்டாவ ட்ரெய்னிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டான்னு ஸ்ப்ளிட் பண்றேன். மீன்ஸ் ட்ரெய்னிங் டேட்டாவ மட்டும் எடுத்து மாடல்ல ட்ரெயின் பண்ண வச்சுட்டு, அப்புறமா அந்த இருக்கிற டெஸ்டிங் டேட்டாவ வச்சு நான் மாடல எவாலுவேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இங்க யூஸ் பண்றேன். ஸோ, ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. ஓகே. இப்ப நான் இங்க எடுத்திருக்கிற டாஸ்க் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். இதுவும் நீங்க அப்புறமா படிப்பீங்க. கிளாசிஃபிகேஷன்னா என்ன? ரிக்ரெஷன்னா என்ன? கிளஸ்டரிங்னா என்ன? இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. ஓகே. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் குடுக்குறேன். கிளாசிஃபிகேஷன் அப்டின்னா, ஆம் இப்ப வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க. நீங்க ப்ரெடிக்ட் பண்ற வேல்யூ வந்து எய்தர் டிஸ்க்ரீட்டா இருக்கும், இல்ல கேட்டகரிக்கலா இருக்கும். ஸோ இங்க வந்து மாடல் என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்டின்னா, வில் ரிட்டர்ன் ஆர் நாட். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் வந்து இங்க மாடல் ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்ப இத வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்ன்னு சொல்லுவோம். ஆல்ரைட்.
ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு மாடல் நம்ம இங்க எடுத்திருக்கோம். ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்ன்னு ஒரு மாடல். அந்த மாடல நான் பைத்தன்லேருந்து இங்க இம்போர்ட் பண்ணி, இத வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே. இந்த மாடல வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி ட்ரெய்னிங் டேட்டாவ எடுத்து இந்த மாடல்ல டீச் பண்ணிட்டேன். ஓகே. இந்த மாடல் லேர்ன் பண்ணிருச்சு. இப்ப இந்த டேட்டாவ நான் இந்த மாடல்ல நான் எவாலுவேட் பண்ண போறேன். மீன்ஸ் நெறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மெட்ரிக்ஸ யூஸ் பண்ணி இந்த மாடல் வந்து அ நல் அ மாடலோட ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ, அக்யூரசி ஸ்கோர் அப்படின்னு ஒரு மெட்ரிக் இருக்கு. ஓகே. அதுல பார்த்தீங்கன்னா 96% ஆஃப் அக்யூரசி இந்த மாடல் நமக்கு குடுத்திருக்கு. மீன்ஸ் இது பிரெடிக்ட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே with 96% of accuracy. Alright. So, which is a good thing, right? 96% accuracy ஓட நீங்க predict பண்றீங்க அப்படின்னா, it's really a good thing, right? So, இன்னொரு மெட்ரிக்ஸும் இங்க இருக்கு. கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து ஃபியூச்சர்ல படிப்பீங்க. ஓகே. இந்த கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்ளோ வந்து குட் கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், எவ்ளோ வந்து ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும். ஓகே. ஸோ, இதுல பார்த்துட்டீங்கன்னா, ஃபால்ஸ்ன்னு இது இங்க குடுத்திருக்கிறது தான் வந்து ப்ரெடிக்ஷன். இங்க குடுத்திருக்கிறது வந்து ஆக்சுவல். ஸோ இந்த அ 125 அப்படின்றது ரெக்கார்ட்ஸ், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ இது சொல்லுது. ஓகே. 125 கஸ்டமர்ஸ் வந்து ஆம் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ நம்ம மாடலும் அவங்க ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லியிருக்கு. ஸோ 125 ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்ட் ப்ரெடிக்ஷன். ஆல்ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க 7 ஆக்சுவலா இந்த கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணல. 7 கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணல. பட் நம்ம மாடல் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 7 வந்து ராங் கிளாசிஃபிகேஷன். அதே மாதிரி இந்த 5 ரெக்கார்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மாடல் ஐ மீன் ஆக்சுவலா வந்து இந்த கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம மாடல் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 5ம் வந்து ஆம் ராங் ப்ரெடிக்ஷன். ஆல்ரைட். அப்புறம் இந்த 189 ரெக்கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலாவும் தே ஹேவ் ரிட்டர்ன்ட். நம்ம மாடலோட ப்ரெடிக்ஷனும் சொல்லுது தே வில் ரிட்டர்ன். ஸோ இந்த 189 ஆர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். ஆல்ரைட். ஸோ இந்த மாரி கன்ஃப்யூஷன் மேட்ரிக்ஸ்ன்றதும் ஒரு மெட்ரிக்ஸ். நமக்கு இங்க எவ்ளோ ராங் ப்ரெடிக்ஷன், எவ்ளோ கரெக்ட் ப்ரெடிக்ஷன்னு சொல்லும். ஸோ நம்ம மாடல் வந்து 96% அக்யூரசியோட நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இப்ப நமக்கு மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுச்சு. ஸோ ஐ கேன் கோ அஹெட் அண்ட் ஐ கேன் டூ சம் ப்ரெடிக்ஷன். நான் இங்க வந்து 4 இன்ஃபர்மேஷன் குடுத்து தான் அந்த மாடல ட்ரெயின் பண்ணேன். அதாவது கஸ்டமர் ஏஜ், ஜெண்டர், சிட்டி, சப் கேட்டகரி. இந்த 4 இன்ஃபர்மேஷன நான் குடுத்து, அதாவது இந்த 4 வந்து இன்புட். ஓகே. இத நான் மாடலுக்கு குடுத்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்லப் போறேன். மாடல் வந்து எனக்கு இந்த கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களான்னு சொல்லணும். ஆல்ரைட். என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்க என்ன குடுத்துருக்கேன்னா, ஏஜ் வந்து கஸ்டமரோட ஏஜ் வந்து 40. இது வந்து ஜெண்டர் வந்து 0 அதாவது ஃபீமேல் அண்ட் சிட்டி வந்து 100. ஸோ ஒரு சிட்டிக்கும் நான் ஒரு நம்பர் குடுத்துருக்கேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நம்பர் குடுத்துருக்கேன். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஓகே. ஸோ இந்த 100 வந்து ஒரு சிட்டிய குறிக்குது. அதே மாரி 15 வந்து ஒரு சப் கேட்டகரிய குறிக்குது. ஸோ இந்த கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் சொல்லுது தே வில் நாட் ரிட்டர்ன் ஆர் ஷி வில் நாட் ரிட்டர்ன், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க குடுக்குற இன்புட் டேட்டாவ எடுத்து மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே. நமக்கு தேவையான அவுட்புட்ட அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இன்னொரு இன்புட் டேட்டாவும் நான் இங்க குடுக்குறேன். நான் வந்து 20 ஏஜ் வந்து 20ன்னு சொல்றேன். கஸ்டமர் வந்து மேல். அப்புறம் ஹி பிலாங்ஸ் டூ திஸ் சிட்டி அண்ட் ஹி இஸ் ட்ரைங் டூ பை ப்ராடக்ட் அண்டர் திஸ் சப் கேட்டகரி. ஸோ இவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? அப்டின்னா மாடல் வந்து எஸ் தே வில் ரிட்டர்ன் அப்டின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பிசினஸ் ப்ராப்ளம் குடுத்தாலும், நீங்க வந்து மெஷின் லேர்னிங்க வச்சு இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் Amazonக்கு இருந்துச்சு அப்டின்னா, தே கேன் டூ மெனி திங்ஸ், ரைட்? இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ரிட்டர்ன் பாலிசிய. எந்த கஸ்டமருக்குலாம் வந்து மாடல் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லுதோ, அவங்களுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன பிசினஸ் ப்ராப்ளமா, என்ன டொமைன்லயா இருந்தாலும், யூ கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன் யூசிங் மெஷின் லேர்னிங். ஆல்ரைட். ஸோ இப்படிதான் வந்து மெஷின் லேர்னிங்க யூஸ் பண்ணி நம்ம வேரியஸ் பிசினஸ் ப்ராப்ளம வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி நெறைய யூஸ் கேஸஸ், நெறைய அல்காரிதம்ஸ் படிக்கும்போது நெறைய யூஸ் கேஸஸ் பார்ப்பீங்க. ஆல்ரைட். ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரஸ்டிங். ஸோ நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ.